Happy New Year 2025 to all my subscribers, my fans and my friends. 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்கும்? நாஸ்ட்ராடாமஸ் பாபா வங்கா சொல்வது என்ன? எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதனை முன்கூட்டியே கணித்து சொல்வதில் நாஸ்ட்ராடாமஸ் மற்றும் பாபா வங்கா ஆகியோர் உலகளவில் பெயர் பெற்றவர்கள். ஏனென்றால் இவர்களின் பல்வேறு கணிப்புகள் சர்ச்சையாக இருந்தாலும் அதில் சில சம்பவங்கள் நடந்துள்ளது. நாஸ்ட்ராடாமஸ் 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு பிரெஞ்சு மருத்துவர் மற்றும் ஜோதிடர் ஆவார். இவர் கடந்த 1555ஆம் ஆண்டு எழுதிய தீர்க்க தரிசனங்கள் என்ற நூல் 942 மறைமுகமான கவிதைகளின் தொகுப்பாகும். இதில் உலக நிகழ்வுகள் தொடர்பான எதிர்கால பல கணிப்புகள் இடம்பெற்றுள்ளன. அதன்படி பிரெஞ்சு மக்கள் ராஜசபையை எதிர்த்து புரட்சி செய்வார்கள். 1969ஆம் ஆண்டு மனிதன் நிலவில் இறங்குவான். 2001ஆம் ஆண்டில் அமெரிக்காவின் இரட்டை கோபுரம் தகர்க்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் அவரது கவிதைகளில் உள்ள ஹிஸ்டர் என்ற பெயர் ஹிட்லருக்கு பொருந்துகிறது என பலர் நம்புகின்றனர். அமெரிக்க அதிபர் பல்கேரிய நாட்டினை சேர்ந்த பார்வையற்ற கணிப்பாளர் பாபா வங்கா. இவர் 1911ஆம் ஆண்டு பிறந்த 1996ஆம் ஆண்டு மறைந்தார். தன் கணிப்புகள் மூலம் உலகம் முழுவதும் பிரபலமானார். 1991ஆம் ஆண்டு சோவியத் யூனியன் சரிந்து ஒவ்வொரு நாடாக பிரிந்துவிடும். 2004ஆம் ஆண்டில் ஆசியாவில் மிகப்பெரிய நிலநடுக்கமும் சுனாமியும் ஏற்படும். அமெரிக்காவின் 44வது அதிபராக ஒரு ஆப்பிரிக்க வம்சாவளியை பராக் ஒபாமா அவர்கள் சேர்ந்த ஒருவர் பொறுப்பேற்பார். 2016ஆம் ஆண்டு ஐரோப்பிய யூனியனில் இருந்து பிரிட்டன் விலகும் என்று கணித்திருந்தார். எனவே உலகம் முழுவதும் ஒவ்வொரு ஆண்டும் தொடங்கும் போதும் இந்த 2 பேரின் கணிப்புகள் கவனம் பெறுகின்றன. அதன்படி 2025ஆம் ஆண்டு நாஸ்ட்ராடாமஸ் என்ன நடக்கும் என்று கூறியுள்ளார் தெரியுமா? மாபெரும் நாடுகளில் மோதல் நடந்து அது உலகப் போருக்கே வழிவகுக்கலாம். நிதி மோசடி மற்றும் உலக அரசியல் மோதல்களின் விளைவாக பொருளாதார சரிவுகள் ஏற்படும். வறட்சி, வெள்ளம் மற்றும் கடுமையான வானிலை உள்ளிட்ட சுற்றுச்சூழல் சிக்கல்கள் ஏற்படும். தொழில்நுட்ப புரட்சி உண்டாகும் என்று கணித்துள்ளார். அதில் தொழில்நுட்ப புரட்சி என்பது AI மற்றும் ரோபோட்டிக் தொழில்நுட்பம் உச்சத்திற்கு போகலாம் என்று சிலர் நம்புகின்றனர். அதேபோல் பாபா வங்கா அவர்கள் உயிரியல் ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டு மனித குலத்துக்கு பேரழிவு ஏற்படும். இது உலகளாவிய மோதல்களையும் தொழில்நுட்பத்தினால் உள்ள கெடுதல்களையும் குறிக்கிறது. அறிவியல் முன்னேற்றங்கள் மனித வாழ்வை அடியோடு மாற்றும் என்று கூறியுள்ளார். இது மறுபட என்ஜினியரிங் தொடர்பான கண்டுபிடிப்புகளாக கூட இருக்கலாம் என்று சொல்கின்றனர். கோரமான நிலநடுக்கங்கள் மற்றும் சுனாமிகள் ஏற்படும். அதுவும் ஐரோப்பாவிலும் ஆசியாவிலும் ஏற்படும் என்றும் கூறியுள்ளார். மேலும் இந்த ஆண்டு வியப்பூட்டும் வகையில் வேற்று கிரக வாழ்வுடன் தொடர்பு ஏற்படும் வாய்ப்பு இருப்பதாகவும் இது மனித குலத்தை ஒன்றிணைக்கலாம் அல்லது பிரிக்கலாம் என்றும் அவர் கணித்துள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் இவர்களது கணிப்புகள் சர்ச்சையை ஏற்படுத்தினாலும் அதில் சில கணிப்புகள் அரங்கேறி மக்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதேபோல் இந்த ஆண்டு இருவரது கணிப்பிலும் பல்வேறு கருத்துக்கள் ஒற்றுமையாக இருப்பதாக அவர்களை நம்புகிறவர்கள் கூறுகின்றனர். என்னதான் கணித்தாலும் புத்தாண்டு அன்று புதிய எண்ணங்கள் மற்றும் முயற்சிகளுடன் தொடங்கும் போது